ஹலோ குட்டி வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 2 பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் ஜரி வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாபா புதன் ஹில்ஸ், அந்த 2 இடத்துக்கு போக போகிறோம். இந்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பார்க்காததெல்லாம் பார்க்கலாம், புது விதமாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம முள்ளங்கிரி பீக்லேருந்து நம்ம ஜரி வாட்டர் ஃபால்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப செம்மையாக இருந்தது. அதனால தான் கேமரா ஆன் பண்ணினேன். அந்த வியூலாம் வந்து பாருங்களேன், அப்படியே ஸ்கையோட வந்து நோ எடிட்டிங், எந்த ஃபில்டருமே கிடையாது. அப்படியே ராவாக இந்த வீடியோ இருக்கும். மியூசிக்கும் அந்த அளவுக்கு நான் இதில் போட்டிருக்க மாட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோடய ரா எக்ஸ்பீரியன்ஸ் நான் அப்படியே இதில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. காய்ஸ், போகிற வழியில் இந்த இடம் இன்னும் அல்டிமேட்டாக இருந்தது இந்த வியூ பார்க்க. சரி, ஓகே அப்படின்ட்டு செயின் லூபும் நம்ம வண்டியில் காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம செயின் லூப் அடிக்கலான்ட்டு வண்டி நிறுத்தி செயின் லூப்லாம் அடிச்சுட்டு அப்படியே அந்த வியூவை கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம். காய்ஸ், ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த மலைக்கு பின்னாடி தான் வந்தோம். பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் தான் வந்துடுவோம். அல்டிமேட். காய்ஸ், நாம் இப்போ RR3 வந்துவிட்டோம். நம்ம இதை தான் இப்போ ஜரி வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும் ஓட்டிகிட்டு போக போகிறோம். இந்த வண்டியிலையும் லூபு காலி ஆகிடுச்சு, அந்த வண்டியிலையும் லூப் இல்லை. 2 வண்டிக்கும் செயின் லூப் அடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஜரி வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். சரி, ஓகே, ஹில்ஸில் ஓட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் RR ஓட்டி பார்க்குறேன். கார்னரிங்லாம் டாப் நாச், அடிச்சிக்கவே முடியாது. RR ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு ஓட்டுறதுக்கு. பவர் மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட தெரிஞ்சோம்னா சூப்பர் வண்டி RR310. எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு கார்னரில் எனக்கு கண்ட்ரோல் பண்ணவே தெரியல. அது நெக்ஸ்ட்டு வர கார்னர் தான். எப்படின்னா, அது ஒரு பக்கமாக எனக்கு கரெக்டாக கார்னர் பண்ணாமல் விட்டுட்டேன். ஒரு பக்கமாக இழுத்துட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. இந்த இடத்துல தான் கைஸ் நான் சரி கொஞ்சம் பவர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். கொஞ்சம் ரொம்ப போயிட்டேன் போல். அது அப்படியே நம்ம ரோடோட எட்ஜுக்கு போயிடுச்சு. அப்படியே சமாளித்து வந்துட்டேன். வண்டி ஓட்டும் போது கரெக்டாக ஓட்டுங்க, இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. சரி காய்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா ஜரி ஃபால்ஸோடைய என்ட்ரன்ஸு. இங்கே தான் அந்த ஜீப்பில் நாங்கள் போனோம். ஒரு ஜீப்புக்கு வந்து 700, அன்லிமிட்டட் டைமு. எப்போனா போய்ட்டு நம்ம எப்போனா வந்துக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ ஜீப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மேலே போய் பார்ப்போம். பட்டர் மில்க் வாட்டர் ஃபால்ஸ். நாங்கள் கொடைக்கானல் போயிருக்கோம். வேறு லெவலில் இருந்துச்சு. காய்ஸ், இப்போ நாங்கள் ஜீப்பில் போக போகிறோம் ஃபால்ஸ்க்கு. ஜீப்பில் போயிட்டுருக்கோம். எப்பா சாமி, ரோடாயாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த குலுங்குனுச்சு. அவன் பேசுகிறது எங்களுக்கு புரியல, நாங்கள் பேசுகிறது அவங்களுக்கு புரியும். நிறைய பேர் தான் பார்த்துருப்பாங்க. அவங்க பேசுகிறது மட்டும் எங்களுக்கு ஒன்றுமே புரியல. இந்த வீடியோவில் நிறையா ஆங்கிள்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஃபைனலி வி ரீச். 5 minutes வாக்கிங். பார்ப்போம். ஹே காய்ஸ், ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். ஜீப் ட்ராவல் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ்க்கு நடந்து போயிட்டுருக்கோம். 700 கேட்டாங்க. இப்போ வந்து அந்த டோக்கன் கொடுத்துருக்காங்க. அது வந்து அன்லிமிட்டடு டைமிங்கு. நம்ம எப்போனா இங்கே என்ன ஜீப் இருக்கோ அதில் அப்படியே ஏறி போய்க்கலாம். நம்ம வாக்கில் எதுக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. அங்கே குளிக்கிற பிளானில் இல்லை. அங்கே போயிட்டு எதுவும் ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல. போய் பார்ப்போம் காய்ஸ், போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது காய்ஸ் நம்ம வந்துட்டோம் ஃபால்ஸ்க்கு. இங்கே பாருங்க, மேலேருந்து ஊற்றுதா. ஆசம் செம்மையாக இருக்குது கைஸ்.
காய்ஸ் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் நல்லா ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது காய்ஸ். காய்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் மில்க் வாட்டர் ஃபால்ஸ், அதாவது ஜரி ஃபால்ஸா ப்ரோ. ஜரி ஃபால்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம். போயிட்டு அங்கே இன்னும் பக்கத்தில் போயிட்டு அந்த எப்படி இருக்குன்ட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். வாட்டர் செம்ம பியூராக இருந்துச்சு காய்ஸ். அப்படியே கண்ணாடி மாதிரி இருந்தது தண்ணி. அதனால தான் ஒரு பட்டர் மில்க் வாட்டர் ஃபால்ஸ்னு பேர் வச்சுருப்பாங்க போல். ரொம்ப சில்லுன்னு இருந்தது, என்னால் குளிர் தாங்கவே முடியல. ஓகே, இந்த இடத்துல வந்து கிளம்பலாம், நம்ம மேலே போகலான்னு பசங்களாம் மேலே போயிட்டாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ரைடர் பிளாக்கி வந்து லீச்சஸ் கடிச்சிருச்சு. ஆமாம், இங்கே லீச்சஸ் தொல்லை இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிளட் வந்துருச்சு. 2 பேர்த்துக்கு கடிச்சிருச்சு. நாங்கள் மேலே போயிட்டோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸோடைய டாப்புக்கு வந்திருக்கோம். கீழே எல்லாம் குளிச்சிட்ருக்காங்க. நாங்கள் மேலே கொஞ்சம் ஹைட், இங்கே டேஞ்சர் தான், பட் இருந்தாலும் சேஃபாக இருக்க இடமா பார்த்து இங்கே குளிக்க போகிறோம். எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும், நிச்சயமாகவே இருக்கும், சரியாக தெரில. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆந்திரா பசங்க மிங்கிள் ஆகிட்டாங்க. இப்போ எவ்வளோ ஹைட்னு பாருங்கள் guys. எனக்கெல்லாம் தலையை சுற்றிடுச்சு. கொஞ்சம் டேஞ்சர் தான், இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இங்கே நாங்கள் சேஃபான பிளேஸில் தான் உட்காந்து குளித்தோம். நான் எந்த மியூசிக்கும் போட விரும்பல. அந்த ரா சவுண்ட், அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் நான் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறேன். Hey guys, குளிச்சாச்சு. அப்படியே ஆந்திரா பசங்களோட அப்படியே மிங்கிள் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இப்போ இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபால்ஸ் போக போகிறோம். கடைசியாக ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். மை காட், ஐ லவ் திஸ் பிளேஸ். மிஸ்யூ. கோப்ரோலேயே சார்ஜ் கம்மியாக இருக்குது. கீழே போங்க. ஸ்ட்ரெயிட்டாக உங்களை நான் பாபா புதன் ஹில்ஸில் சந்திக்கிறேன் guys. ஹே காய்ஸ், ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாபா புதன் ஹில்ஸ் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துவிட்டோம். பார்த்திங்கன்னா பசங்களாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவர் அங்கே தனியாக விளாக் பண்ணிருக்காரு. வியூ பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வியூ காமிக்கிறேன், எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் காய்ஸ். இதுதான் வந்து பாபா புதன் ஹில்ஸ் வியூ. அல்டிமேட்டாக இருக்குது. நேரில் பார்க்க இன்னும் செம்மையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபாகாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியல, கேமராவில் தெரியுதான்னு தெரியல எனக்கு. ஆனால் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சில்னஸாக அப்படியே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இங்கே மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே இன்னும் நாங்கள் போகல.
தென் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிறையா பேர் போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் அங்கே போகலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அங்கே போயிட்டு தான் எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கணும். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜாரி வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட் ரூட் தான், ஒரே ரூட்டு வந்துட்டு ஒரே ஒரு லெஃப்ட் மட்டும் ஒரே ஒரு ரைட் மட்டும் கட் பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக நமக்கு இந்த வியூ பாயிண்ட் தான் வந்துடும். மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த மழை காலத்துக்கு அதுவும் நல்லா மழை பெஞ்சு நல்லா பச்சை பசேல் செம்மையாக இருக்குது. எல்லா ஃபால்ஸ்லேயும் தண்ணி இருக்குது. வீடியோ நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு எங்கேயா போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.